ஏய் என்னாச்சு மலரு? ஏதாவது பிரச்சனையா? கிச்சன்ல வேலையா இருந்தேங்க. அத்தை கூப்பிட்டாங்க. உடனே போகல. அதுக்கு மாமா என்ன அந்த திட்டுறாரு. மதி கூட சேர்ந்து நானும் கெட்டு போயிட்டேனா. யார் பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிறேனா. என்னென்னமோ சொன்னாருங்க. மலர், அவங்க வயசானவங்கல்ல. அது என்ன பாக்யராஜ், எதுக்கு எடுத்தாலும் அவங்க வயசானவங்கனே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வேண்டாங்க. வாங்க மாப்பிள, வாங்க. வாங்க மாப்பிள. வாங்க. வாங்க வணக்கம் வாங்க மாமா. உட்காருங்க. வா ரேவதி. மாமா, கார் சத்தம் கேட்டுச்சு. அப்பவே நீங்க தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரேவதி, காலையிலேயே வந்திருக்க, சொல்லவும் இல்ல? அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லலல்ல. இல்லையே. அண்ணன் ப்ரமோஷன் விஷயம் என் வீட்டுக்காருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. இதை பண்றதுக்காக தான் காலையிலே கிளம்பி வந்திருக்காரு. நீங்க எப்படியாவது அண்ணனை அலர்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லி சமாளிக்க சொல்லுங்க. பாக்யராஜ், உங்க மச்சான் வந்திருக்காரு, உங்களை கூப்பிடுறாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒய்யோ. என்கிட்ட ரேவதி இப்பதான் சொன்னான். நீங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருங்க. வாங்க மாப்பிள, வா ரேவதி. உங்க மகனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. உங்க யாருக்காவது அது தெரியுமா? கேஷியரா இருந்த உங்க அண்ணன் இப்ப பர்சனல் பேங்கிங் அது இதுன்னு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி.